Hi everyone, welcome back to my channel Just for Foodies. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மஸ்கோத் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த கப்பில் நான் மைதா எடுத்தனோ அதே கப்பில் நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு விட்டுடலாம். 1 ஹவர் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த மைதாவை இந்த தண்ணியிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விடாமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த மைதாவில் உள்ள க்ளூட்டன் தனியாக கரையாமல் அப்படியே இருக்கும். இதை தூக்கி போட்டுடலாம். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மைதா பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் திரும்பவும் அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை மூடியை வச்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா தட்டும். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போது 1 கப் மைதாவுக்கு 1.25 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை 1.25 கப் தனியாக 1/2 கப் தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். ஒரு 20 to 25 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இதால் மேலே தெளிஞ்சு இருக்கிற தண்ணி நமக்கு தேவையில்லை. அதை வடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் மைதாவை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நமக்கு மைதா பால் இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு நான்ஸ்டிக் கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோடவே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 1.25 கப் சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த முந்திரியும் சர்க்கரையும் தனியாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் மிக்ஸ் பண்ண உடனே இது ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். இது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒரு 1/2 கப் சுகர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். இது ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இது ஆல்ரெடி இருக்கிற நம்ம மைதா மிக்ஸில் நம்ம சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹல்வாவில் நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பாலில் உள்ள தேங்காய் எண்ணெய் வெளியில் வந்து அதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும்.
சுகரை எதுக்கு கேரமலைஸ் பண்ணுறோன்னா, இந்த ஹல்வாவோட கலர் வந்து ப்ரௌன் கலராக வரணுங்கிறதுக்காக தான் சுகரை கேரமலைஸ் பண்ணி போடுறோம். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ நார்மல் ஒரு ஹல்வா பதம் வந்துருச்சு. ஆனால் நமக்கு மஸ்கோத் ஹல்வா இதை விட கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில்கி டெக்ஸ்சர் தெரியும் இதில். இன்னுமே கிண்டலாம். இந்த ஹல்வா அப்ராக்சிமேட்டாக ரெடி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஹல்வா ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஹல்வாவும் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய் தடவின ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆற விட்டுறலாம். நம்ம ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்குகிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹல்வா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.